மை வி3 குடும்ப உறவுகளுக்கு வணக்கம். நேற்று பெயில் தள்ளி போனது எனக்கே மிகப்பெரிய ஏமாற்றமாக இருந்துச்சு. நம்ம மக்கள் இதை எப்படி எடுத்துக்குவாங்க, மக்களுக்கு இது ரொம்ப ஏமாற்றமாக இருக்குமே, எப்படி தாங்கிக்குவாங்க அப்படிங்கிற சிந்தனையிலேயே நேற்று தூங்கினேன். காலையில் எந்திரிச்சு சரி நம்ம வீடியோவுக்கு எந்த மாதிரி கமெண்ட் போட்டிருக்காங்கன்னு பார்க்கலான்னு போய் பார்த்தேன். இந்த கமெண்ட்டை படித்ததுக்கப்புறம் எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த மாதிரி மக்களோட எண்ணங்களும் தான் நம்ம கம்பெனியோட மிகப்பெரிய பலம்னு நான் நினைக்கிறேன். அந்த கமெண்ட்டை படிக்கிறேன். தான் பெற்ற குழந்தைக்கு தாய் தந்தையர் நன்மை செய்வார்களா தீமை செய்வார்களா? அதுபோல தான் நம்ம எம்டி சார் நம்ம தாய் தந்தைக்கெல்லாம் ஒருபடி மேலே. அவர் நல்லதை மட்டும்தான் செய்வார். இது சத்தியம். சத்தியம் என்பது அவர் பெயரிலேயே உள்ளது. சிந்திப்போம், நல்லதே நடக்கும், பொறுமை காப்போம், நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம், நன்றி வணக்கம். இப்படி ஒரு கமெண்ட் போட்டிருக்கிறாங்க. எனக்கு அதை படித்த பிறகு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு. பரவாயில்லையே, நம்ம மக்கள் இவ்வளோ நல்ல விதமாக சிந்திக்கிறாங்களே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. இது பார்த்தோன்னே பார்த்திபன், விவேக் சார், ரம்பா நடித்த ஒரு சீன் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. படத்து பேர் என்னன்னு எனக்கு தெரியல, யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அந்த படத்தில் ரம்பா ஒரு நடிகையாகவே நடிச்சிருப்பாங்க. பார்த்திபன் சார் ரம்பாவை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டு போவாங்க. அப்போ அவங்களுக்கு ஏதோ பணியாரம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். சொல்லிட்டு இது ஒரு கவிதை சொல்லு அப்படின்னு சொன்னோடனே அவர் பார்த்திபன் சார் ஒரு ஸ்வீட் சாப்பிடுகிறதே அப்படின்னு சொல்லுவார். அதை பார்த்த உடனே நம்ம விவேக் சார் சொல்லுவாங்க, ரம்பா இந்த மாதிரி ரசிகர்கள் இருக்கிற வரைக்கும் உன்னை யாராலும் அடிச்சுக்க முடியாது அப்படிம்பாரு. அந்த மாதிரி இந்த கமெண்ட் பார்த்த உடனே எனக்கு தோணுச்சு எம்டி சார்கிட்ட சொல்லணும். எம்டி சார், உங்களுக்கு இந்த மாதிரி மெம்பர்ஸ் இருக்கிற வரைக்கும் உங்களை யாராலையும் அடிச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லணும் போல இருந்தது. அந்த அளவுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்குற ஒரு கமெண்ட்டுங்க. ஆனால் அந்த கமெண்ட் அந்த தாய் தந்தைக்கு இணையாக சொல்கிறாங்களே அப்படின்லாம் நீங்கள் யாருமே நினைக்க வேண்டாம். அதுக்கும் ஒரு படி மேலவே நம்ம நினைக்கலாம். ஏன் அப்படின்னா நாங்கள் ஒரு பொண்ணாக அதை உணர்ந்துருக்குறோம். ஒரு பொண் கல்யாணம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் ஒரு தாய் தந்தையராக இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு பண ரீதியாக உதவி செய்கிறதுங்கிறது ஒரு லிமிட் இருக்குங்க. அதுக்கு மேலே யாராலையும் செய்ய முடியாது. ஆனால் ஒரு பெண் சுதந்திரமாக வாழறதுக்கு நிறைய பெண்கள் நான் பார்த்துருக்கேன். மைவித்திரியில் உள்ள நிறைய பெண்கள் பொருளாதார சுதந்திரத்தோடு வாழ்ந்திருக்காங்க. என்னோட சகோதரி ஒரு பொண்ணு சொன்னால், முதல் மாதம் சம்பளம் வந்த உடனே கால் மேலே கால் போட்டு அப்படியே நீலாம்பரி மாதிரி என் வீட்டுக்கார்ட்ட டைலாக் பேசலங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொன்னார். அவங்க வீட்டுக்காரர் சிரித்தாரா. அந்த மாதிரி நிறைய குடும்பங்களில் பெண்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்தது அந்த மைவித்திரியால். ஏன்னா நிறைய பெண்கள் வெளியில் போய் வேலைக்கு போக முடியல, வேலைக்கு போய் சம்பாதிக்க முடியல, வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன சின்ன ஒர்க் பண்ணலாம்ல, டெய்லரிங் தெரிஞ்சவங்க தப்பிச்சாங்க. அதுலேயும் மும்பை வாழ்க்கையை நினச்சி பார்க்கும்போது மும்பையில் உள்ள பெண்கள்லாம் வேலைக்கு போகிறது ரொம்ப கஷ்டம். அந்த திருமணமாகி அந்த குழந்தைங்க கொஞ்சம் வளர்கிற வரைக்கும் வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா பெரியவங்க குழந்தைய பார்த்துக்குவாங்க. பெரியவங்க இல்லாத குடும்பங்களில் ஒரு 2 குழந்தை இருந்துச்சுன்னா, காலையில் ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போகுதுன்னா மதியம் ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போகும். அப்போ அந்த குழந்தைய கொண்டுட்டு போய் விட்டுட்டு வரணும். இங்கே டிராஃபிக் ஜாஸ்தி, அதனால் குழந்தைங்கள கையோடு கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வருவாங்க. குழந்தைங்கள கொண்டு போய் விட்டுட்டு வரணும், அதுவும் ஒரு குழந்தைய தூக்கிக்கிட்டே போவாங்க. ஒரு குழந்தைய கூட்டிகிட்டே போய் அங்கே கொண்டு போய் ஒரு குழந்தைய விட்டுட்டு அதோட மறுபடியும் அந்த குழந்தைய திருப்பி கூட்டிகிட்டு வருவாங்க. மதிய ஸ்கூலுக்கு போகும்போது இந்த குழந்தைய கொண்டுட்டு போய் விட்டுட்டு அந்த குழந்தைய கூட்டிகிட்டு வருவாங்க. அவங்களுக்கு தனிமைங்கிறதே கிடைக்காது. அந்த அளவுக்கு மும்பை வாழ்க்கை நெருக்கடி நிறைஞ்சது. இதில் குடும்பத்தில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க வேலைக்கு போகலாம். பெரியவங்க இல்லைங்கிற பட்சத்தில் அவங்க எவ்வளோ படிச்சிருந்தாலும் சரி, அவங்க அந்த குழந்தைங்கள பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டிய கட்டாயத்தில் தான் இருப்பாங்க. அந்த மாதிரி பெண்களுக்கெல்லாம் நம்ம நிறுவனம் ஒரு வரப்பிரசாதமாக இருந்தது. அது மறுக்க முடியாத உண்மை. இப்போ இந்த 8 மாதமாக அந்த பெண்கள் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவ்வளோ மன வருத்தப்படுறாங்க.
ஆனாலும் அவங்க வந்து நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. நம்ம நிறுவனம் வந்து மறுபடியும் வரும். நம்ம இன்னும் இதை விட நிறைய சம்பாதிப்போம். இதை விட நம்ம நல்லா இருப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து எல்லா பெண்கள்கிட்டயும் இருக்குது. இப்போ வந்து நம்ம அடுத்த கமெண்ட்டுக்கு போவோம். அக்கா, உங்கள் பேச்சை கேட்டாலே நிம்மதியாக இருக்குது. நான் சேர்ந்து 3 மாதங்கள் தான் ஆகுது. அதுக்குள்ளே இந்த மாதிரி ஆகிவிட்டது. எப்பவுமே நான் ஒரு ராசி இல்லாதவளாக தான் இருக்கேன். என் வாழ்க்கை இதன் மூலம் நல்லபடி மாறும் என்று தான் உள்ளே வந்தேன். உங்கள் பேச்சு எனக்கு ஆறுதலாக இருக்குது. ரொம்ப நன்றி இப்படின்னு ஒருத்தங்க கமெண்ட் போட்டிருக்கிறாங்க. நீங்கள் கம்பெனியில் சேர்ந்து 3 மாதம்தான் ஆகுதுன்னு சொல்லியிருக்கிறீங்க. கம்பெனிக்கு வந்து பிரச்சனை ஆரம்பித்து 1 வருஷம் ஆகுதுமா. போன ஆகஸ்ட்லேயே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்து அதோட தொடர்ச்சியாக தான் நமக்கு வந்து ஒவ்வொரு பிரச்சனைகளாக வந்துக்கிட்டே இருந்தது. அதனால் நீ வந்ததுனால தான் அப்படின்னு நீ நினைக்கிற இல்லையா, அது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய தப்புமா. ராசி இல்லாதவன் என்றைக்குமே நீங்கள் வந்து உங்களை நினைக்கவே கூடாது. இது வந்து நமக்கு தன்னம்பிக்கையை இழக்கிற மாதிரி ஒரு விஷயம். ராசின்னு ஒன்று இல்லவே இல்லைப்பா. நம்ம வந்து பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் வாழ்ந்த அந்த இடத்துல நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சிந்தனை வரவே கூடாது. இது வந்து ஒரு மூட நம்பிக்கை. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கலாம், பட் ஆனால் மூட நம்பிக்கை இருக்கக்கூடாதுமா. நீங்கள் ராசி இல்லாதவன் இல்லவே இல்லை. நீங்கள் வந்து வசந்த காலத்தில் வந்து நிறைய பேர் பணம் சம்பாதிச்சிருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து இந்த கடினமான காலத்தில் கம்பெனியோட சேர்ந்து நிற்கிறீங்க. இதுவே ஒரு பெரிய விஷயம். அப்புறம் இதை வச்சு நம்ம பிரச்சனைகள்லாம் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. கண்டிப்பாக எம்டி சார் வந்து நமக்கு ஒரு அண்ணனா, ஒரு அப்பாவா, கண்டிப்பாக நமக்கு நல்லது நடக்கும். அவர் வந்து நல்லது செய்யணும்னு நினச்சி தான் அவர் இந்த பிஸ்னஸில் இறங்கி இருக்கிறாங்க. அது அவங்களோட பேச்சுலேயே தெரியும். நான் வந்து மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கிறேன். இப்போ எம்டி சார் பேசுகிறது வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அந்த வார்த்தைகளில் வந்து அவ்வளோ உண்மை இருக்கிறதா எனக்கு தோணும். நான் உண்மையாகவே எனக்கு 100% நான் நம்பி தான் இந்த நிறுவனத்துக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசிகிட்ருக்கிறேன். நிறைய தம்பிங்க வந்து என்னை கிண்டல் பண்ணுறாங்க. நம்ம அக்கா வந்து சதுரங்க வேட்டை படத்தில் வர ஹீரோயினிடா. அந்த படத்தில் வந்து எம்டி வந்து பணத்தோட எங்கேயோ போயிடுவாராம். அந்த பொண்ணு வந்து எங்கள் எம்டி சார் ரொம்ப நல்லவங்கன்னு பேசுமாமா. அந்த மாதிரி நம்ம வளரக்கா அப்படின்னு சொல்லிட்டு தம்பிங்களாம் நிறைய பேர் கிண்டல் பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட நான் ஒன்று தான் சொல்லிட்டு வந்தேன். எனக்கு நம்பிக்கை இருக்குது. இது வந்து ஒரு நாள் உங்களுக்கு புரியும். கண்டிப்பாக எனக்கு அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் நான் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன்டா. இப்போ நான் என்ன பேசினாலும் நீங்கள் சிரிக்க தான் போகிறீங்க. அதனால் நான் இதை பேசுகிற டைம் வந்து இது கிடையாது. இந்த இடத்துல வந்து நான் அமைதியாக தான் போகணும். நான் வந்து பேச வேண்டிய நேரத்தில் உங்ககிட்டலாம் வந்து பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அந்த மாதிரி தான்ப்பா. நம்ம வந்து கஷ்ட காலங்களில் நம்ம சுற்றி இருக்கிறவங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க. ஆனால் நாம் வந்து அதை கடந்து போயிடணும். அதுக்காக நீங்கள் வந்து ராசி இல்லாதவன் சொன்னது வந்து எனக்கு அவ்வளோ பாதிச்சுட்டு. நீங்கள் வானத்தை போல படம் பார்த்தீங்களாம்மா? அந்த படத்தில் வந்து விஜயகாந்த் வந்து ஒரு பொண்ணுக்கு ராசி இல்லைன்னு ஒரு பொண்ணு வந்து ஃபீல் பண்ண அவங்க தம்பி ஒய்ஃபு. அப்போ வந்து அவர் சொல்லுவார், நரி முகமாக கரடி முகமாக, அது கூட ஞாபகம் இல்லை. கரடி முகத்தில் முழிச்சா நல்லது, பூனை குறுக்க போனால் கெட்டதுன்னு சொல்கிறோம். அப்படின்னா ஒவ்வொரு வீட்லேயும் வந்து கரடியை தானே வளர்க்கணும், பூனையை ஏன் வளர்க்குறோம் அப்படின்னு கேட்பாரு. ஸோ நல்லது கெட்டதுங்கிறது நம்ம எடுத்துக்கிற விதத்தில் இருக்குது. ராசி இல்லாதவன் தயவு செய்து இன்னும் ஒரு முறை நீங்கள் நினைக்கவே கூடாது. நீங்கள் வந்து கம்பெனியோட கடினமான காலத்தில் கை கோர்த்துருக்கிறீங்க. நம்மளோட சோதனைகள் வந்து முடிய போகிற நேரம் வந்துடுச்சு. இவ்வளோ நாள் பொறுத்துட்டோம், இன்னும் கொஞ்ச நாள் தான்ப்பா. அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, தன்னம்பிக்கையோடு இருங்க. உண்மையை சொல்லணும்னா நீங்கள் எங்கள் எல்லாத்தையும் விட தைரியமான தன்னம்பிக்கையான பொண்ணு. ஏன்னா இவ்வளோ பிரச்சனைகளுக்குள்ள நடுவில் 3 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் எவ்வளோ தைரியமான பொண்ணுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதனால் ராசி இல்லாதவ அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் சொல்லவே கூடாது. கம்பெனியோட கடினமான காலத்தில் கைகோர்த்த ஒரு தைரியமான பொண்ணு நீங்கள். யாருமே இல்லாத இடத்துல நாம் தனியாக நடந்து போனால் நமக்கு பயமாக இருக்கும். ஏதாவது ஒரு குரல் கட்டுச்சு அப்படின்னாலே அது நமக்கு பெரிய ஆறுதலாக இருக்கும் இல்லையா? அந்த குரலாக தான் நாங்கள் பேசிகிட்ருக்கோம். நீங்கள் மட்டும் தனி மனுஷி இல்லை. நம்ம உறவுகள் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்களை சுற்றி நிறைய பேர் இருக்கிறோம்.
அதனால் தைரியமாக சந்தோஷமாக இருங்க. மைவித்திரியின் இரும்பு பெண்மணிக்கு இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம். வாழ்க வளமுடன்.